ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற அதே மாதிரி வீடியோ பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மினி ஒர்க்கர்ஸ் சம்மந்தமான வீடியோ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் தான் இது பண்ணுது. ஸோ ஏஐ மணி மேக்கிங் வந்து இப்போ ஃபுல்லாக எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இன்வால்வ் ஆகிருக்கு. அது யூடியூப்லேயும் இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஜனவரி 25 ஸ்டார்ட் பண்ணது. அப்போ மந்த்லி வந்து $100 மாதிரி எல்லாம் டெய்லி ஏர்னிங்ஸுக்கு இவங்க ஜெனரேட் ஆகிட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து கண்டினியூவஸாக வந்து இது ஏஐ ரிலேட்டடான வீடியோஸே போஸ்ட் பண்ணுறாங்க. அதுல எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. ஸோ கண்டினியூவாக நீங்கள் இதையும் உங்களுக்கானதான் பெசிவ் இன்கம் ஸ்கீம், ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். இதில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெசிவ் இன்கம் ஸ்கீம் எப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கானதை கட்டி எழுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுமா. ஸோ அந்த வகையில் இதை நீங்கள் கட்டி எழுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு கன்செப்ட் சரியானது தான். அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நாங்கள் ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்றும் ரன் பண்ணுறோம். ஸோ ஜூம் லைவ் கிளாஸஸ் ரன் பண்ணுறோம் மார்னிங் ஈவினிங்னு சொல்லி. இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இந்தியாவில் இருக்கிற மெம்பர்ஸ், அதே போல் சவுதியில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறார்கள், இப்படி ஸ்ரீலங்கா தவிர மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறாங்களுக்கு ஈஸியான ஜாப்ஸ். அதே மாதிரி இவன் இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் பே பண்ணுவாங்க எவ்ரிடே 100 ஒர்க்கர்ஸுக்கு. ஸோ அப்படியான ஒரு ஜாப் சைட்டும் இருக்குது. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப்ஸ் இருக்குது, டைப்பிங் ஜாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், அதே மாதிரி இந்த ஏஐ ரிலேட்டடான ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங், ஏஐ ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம், அதே மாதிரி ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம அது சம்மந்தமாக படிப்போம். இதை ஸ்டாண்டர்ட் குரூப், ப்ரீமியம் குரூப்னு ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் 100 மில்லியனுக்கு மேலே போயிருக்கிறாங்க. அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கும். 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் அண்ட் ஸ்கில் டெடிகேஷன். அதே மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். டெடிகேஷன் தானே. நீங்கள் இப்போ மணி மேக்கிங்கை எப்படி ஃபிசிக்கலாக நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஆன்லைன்லையும் விர்ச்சுவலாகும். இதை வந்து நீங்கள் இங்கே நாங்கள் மித்து அதே மாதிரி சும்மா இருந்துட்டு மணியை மேக் பண்ணுறோம், ஓவர் நைட்டில் ரிச் ஆகிற, வேலை குறை இருக்கணும், காசு கூட, இந்த கன்செப்ட் எதுவுமே இல்லை. அந்த கன்செப்டுக்குள்ளே நீங்கள் யாருமே போயிட வேணாம், ஸ்கீமில் விழுந்துட வேணாம். ஓகே. ஸோ ரியலாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸ்கிப் ஆகாமல் அதிலேருந்து லேர்ன் பண்ணிட்டு போனீங்கன்னா சரி. ஓகே. 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. ஜாயின் பண்ணதுமே ஜாப் அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து செய்தால் மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவோம். அது மாதிரி நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு கொள்ளலாம். அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடமாக உங்களோட ஒர்க்கில் நீங்கள் எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பொஸ் ஒன்று இருக்க மாட்டாங்க. நீங்களே இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் மினிமம் 20,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். அதே போல் அது எவ்வளோ காலங்கிறது உங்களோட கையில் இருக்குது. அதில் ஃபுல் ஃப்ரீடம். அதே மாதிரி மார்னிங் ஈவினிங் கிளாஸஸ் வந்து 2 கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் நடக்கும். மெயினாக ஒர்க்கிங் வீடியோ குரூப்ஸ் இருக்கும். அதோட எக்ஸஸ் தருவோம். அதிலிருந்து உங்களை பில்டப் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது வந்து ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குமா. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா விளங்கும். இதில் நம்ம அந்த ஃபாரினர்ஸ் ஏர்ன் பண்ணது ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ், அதே போல் இவங்க மொபைலில் வச்சுட்டு ஏர்ன் பண்ணது ஃபோர்த் ஏர்னிங்ஸ், இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய ஏர்னிங்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஜாயின் டெலிகிராம் சேனல்னு. அதே மாதிரி இதில் வாட்ஸ்அப் கண்டெக்ட் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஷேர் ஆகிருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் பிளேலிஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் அந்த கான்செப்டெல்லாம் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை ஒரு தரம் பாருங்கள். ஓகே. செக் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப், டிக்டாக், குவாரா, லிங்க்டின், எக்ஸ், ஃபேஸ்புக், எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் இதில் ஷோ ஆகிடும். இதிலே நீங்கள் டச் ஆகிருந்து கொள்ளலாம். அல்லது இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிற ப்ரூஃப்ஸ்கள் இங்கே இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோஸ் ஷோ ஆகும். யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்லாம் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். நான் கிளியராக இதை சொல்கிறேன். அதே மாதிரி சில ஏஐ டூல்ஸுகளை நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் செலக்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம கூகுளுக்கு போயிடுறோம். கூகுளுக்கு போயிட்டு மினி
ஒர்க்கர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறது இல்லாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இது பண்ணுவோம். ஓகே, பண்ணிவிட்டு இதில் இமேஜஸ் கொடுப்போம். இமேஜஸ் கொடுத்துட்டு பாருங்கள். ரைட். ஸோ இதில் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா. என்ன அப் டெவலப்மெண்ட். ஸோ ஓகே, இந்த இமேஜை எடுக்கிறேன்னா ரைட். ஓகே, இந்த இமேஜ் எடுக்கிறேன். இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுக்கிறேன்னா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் டூல் எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டுக்கு வரேன் ChatGPT. ChatGPTயில் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ரைட் ப்ராம்ப்ட். ஓகே, இந்த இமேஜுக்குரிய ப்ராம்ப்ட் எழுத சொல்கிறேன். பார்ப்போம். ஓகே, ரைட். ப்ராம்ப்ட் எழுதியாச்சு. நம்ம இப்போ ப்ராம்ப்டை காப்பி பண்ணுவோம். ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு Q1 2.5 மெக்ஸா இதை யூஸ் பண்ணுங்களா. Q1 2.5 மெக்ஸுங்கிறது. ஓகே, இதுவும் ஒரு சாட் போர்ட் தான். இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இமேஜ் ஜெனரேஷனில் இந்த ரேஷியோவில் யூடியூபுக்கு வந்து 9:16. ஓகே, இதை கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் ஜெனரேஷன் கொடுங்க. ஓகே, இது ஃப்ரீ தானா, அது டீப்சீக் மாதிரி மாறலாம். ஓகே, ரைட். ஓகே தான். பட் இதில் என்னென்னா நான் கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு மாற்றுறேன். மீன்ஸ் வி ஆர் த ஃபார்மர்ஸ். ஓகே, இதில் இந்த ஃபார்மர்ஸோட நம்பரை மட்டும் நான் மாற்றுறேன்னா 7. நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸையும் நான் இதையும் மாற்றிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், பிரச்சனை. ஓகே, ரைட். ஒர்க்கர்ஸோட கவுண்ட் கூட்டிட்டு ஸோ இதில் ஓகே, ரைட். இதை டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்களா. டெஸ்க்டாப்பில் ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இது தேவையில்லைன்னா நீங்கள் இதை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் வேறு இந்த இது ரீஜெனரேட் பண்ணிங்கன்னா இது மாறிடுமா, வேறு ஒரு இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, ரைட். அப்படியே நீங்கள் வாங்க கிளிங்க் ஏஐ. ஸோ கிளிங்க் ஏஐ வந்து ஒரு பெஸ்ட் டூல், இமேஜ் டு வீடியோ. இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணல, நீங்கள் அதை கண்டினியூஸாக இதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா தாராளமாக இது பண்ணலாம். இது ஃப்ரீலான்ஸ் சர்வீஸும் நீங்கள் செய்யலாமா, ஆக்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறவருக்கும் நீங்கள் செய்யலாம். இதில் வந்து நீங்கள் இன்டர்ஃபேஸுக்கு வந்துட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஏஐ வீடியோ அப்படின்னு இருக்கும். இதில் இமேஜ் டு வீடியோ இருக்கும். இதில் அப்லோட் கொடுத்துட்டு இந்த ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுங்க. இதுக்கு சில ஹிண்ட் தருது, அந்த ஹிண்ட் இது பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் என்ன செய்யுங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுங்க. ப்ராம்ப்ட்னா இந்த வீடியோ என்ன பண்ணணும்னு. ஸோ இதுக்கு நான் திரும்பி ChatGPTக்கு போகிறேன். ஸோ இதில் ஐ வாண்ட் டு மேக் வீடியோ இன் கிளிங்க் AI. So write video prompt.
ஓகே ரைட் கிரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஓகே வீடியோ ப்ராம்ப்ட் காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கிளிங்க் ஏஐ வந்துட்டு இதில் அந்த வீடியோ ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இத்தனை கிரெடிட்ஸ் இதுக்கு இது பண்ணணும்னு சொல்லி நெகட்டிவ் கொடுக்குறனால நீங்கள் கொடுக்கலாமா, பிரச்சனை இல்லை. இதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் மூடே கொடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் டூரேஷன் 5 செகண்டே கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ரேஷியோ வந்து 9 ஜெனரேட். ஓகே இது ஜெனரேட் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோவாக ஷோ ஆகிடும். ஸோ இது போல் நீங்களும் என்னென்னு ஒரு சொன்னால் இந்த உங்களோட பர்சனலான ஒரு இமேஜினேஷன், இப்போ இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் வேணும். இது உங்களுக்கு சரியான ஒரு இமேஜினேஷன் இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கு தான் நீங்கள் சாட்போட் ஹெல்ப்பை நீங்கள் கெயின் பண்ணலாம். கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலிருந்து இதை இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே ஸோ இதில் நாங்கள் இமேஜ் ஜெனரேட் ஆகட்டும், ஜெனரேட் ஆகி மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாவும் நீங்கள் வீடியோ பிளாட்ஃபார்ம், நீங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் யூடியூப்பாக இருந்தாலும் சரி, எந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிட்டு கொள்ளலாம். அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் இன்னும் அஃபிலியேட் பண்ணலாம். ஒரு நாலேஜை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த நாலேஜை வச்சுட்டு எந்தெந்த வழிகளில் மணி மேக் பண்ணிடணுமோ அந்த வழி எல்லாத்துலேயும் உங்களுக்கு மணி மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணுமா. இது உங்களோட பெரிய ஒரு கெட்டிக்காரத்தனம். அதை சரியாக உலகம் கொள்ளுங்க.